ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவன்லி டெலியூஷனுங்கிற அனிமேட்டர் சீரீஸில் சீசன் 1ல் எபிசோடு 5-6 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோட் ஸ்டார்டிங்கில் சிட்டி மாதிரி இருக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோனி ஒரு பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு கேம் ஸ்டேஷனில் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் பேர் நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுறான். அதுலேருந்து ஒருத்தன் ஓட அவன் நம்ம ஹீரோனி வந்து அடிச்சு போட்டுறாங்க. இந்த சண்டையில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பல்லு வந்து கீழே விழுந்துருச்சு. ஹீரோ நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் இருந்துட்டான். ஸோ என்னமோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பி இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாதவங்களும் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்போட தலைவனை வந்து ஒரு பேண்டிட்ஸ் கும்பல் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. அந்த பேண்டிட்ஸ் கும்பலோட அந்த பசங்க கும்பலும் சேர்ந்து வளர்ந்துருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோ வந்து நல்லா ஃபைட் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவை வந்து மீரை வந்து பார்த்து அவங்களோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க தான் வந்து ஹீரோவை கொல்றதுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களால ஹீரோவை வந்து கொல்ல முடியாது. நம்ம ஹீரோவால் மட்டும் தான் கொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினுமே நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி அவங்களோட கன்னுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் பேர் வந்து நம்ம ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினுமே அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து காணோம். அதோட ஹீரோ நேம் சொல்லி வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்து ரூமில் அடல்ட்ஸ் காமிக்க வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான். அதோட ஹீரோயினுமே உன்னை காணாங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க. அதோட ஹீரோயினி வந்து சமாதானப்படுத்துறான். நெக்ஸ்ட் சீன் நைட்டு நேரம் தான் காட்டுறாங்க. உலகம் அழியிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இங்கே இருக்கிற புக்கை படித்து ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அதை பற்றி பேசுகிறான். அதோட படுத்து தூங்குறாங்க. ஒரு ரூமுக்கு டோக்கியோவும் ஒரு பொண்ணும் போயிருப்பாங்க. ஸோ அந்த ரூமுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து போயிருக்காரு. அங்கே வால் இருக்க அந்த ஷூ மார்க் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அதோட அங்கே இருக்கிற பசங்களாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கழட்டி போட்டிருக்க அந்த ஷூ வந்து அந்த சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த ரூமுக்கு போயிருக்காங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. மறுநாள் காலையில் டோக்கியோட உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடறான். அந்த விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு வந்து ஃபியூனரல் வந்து நடத்துகிறாங்க. அந்த பையனோட பாடியுமே கொண்டு போயிடுறாங்க. டோக்கியோ வந்து கோனா கிட்ட மீனா இப்படி தான் இறந்து போனாங்கிற மாதிரி கேட்க, மீனை வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கா. அந்த விஷயத்த கோனாமே பார்த்துருக்கான். அந்த விஷயத்த நினச்சி பார்த்துட்டு ஆமாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த இடத்தோட ஹெட்டு இதோட 2 குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க. மீனா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கான நம்ம தான் அவளுக்கு அளவுக்கு அதிகமான அறிவு வந்து கொடுத்துட்டோங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அங்கே இருக்க அந்த சயின்டிஸ்ட்டுமே எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. மற்ற குழந்தைகளுக்குமே இந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் வரலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். டோக்கியோ வாமிட் எடுக்கிறாங்க. எனக்கும் இந்த டிசீஸ் வந்துருச்சாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு மேப் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு ரிவரை வந்து மார்க் பண்ணிட்டு 50% போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து கிளியராக இருக்குமாமா. ஒரு ரிவர் வந்து 100% போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோமே அப்போ அங்கே தான் ஹெவன் இருக்கணும், நம்ம அங்கே போகணுங்கிற மாதிரி ஹீரோயிட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான். அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒருத்தருமே வந்துட்டு நீங்கள் நீ எஸ்கர்ட் பண்ணி இம்மோட்டல் ஆர்டர்ஸுங்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். அங்கே இருக்கிற டாக்டர் வந்து மனுஷங்களுக்கு இம்மோட்டல் வாழ்க்கை வந்து தரராமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோயினுமே அந்த வயசான ஒரு ஃபோட்டோ வந்து காமிக்க அதை பார்த்து அவருமே அந்த டாக்டர் நான் வந்து பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்ல என்னையும் இந்த பேக் தான் நீங்கள் வந்து எஸ்கர்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்குள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்து காட்ட அந்த பேக்குள்ள இருந்த விஷயம் வந்து கரைஞ்சிருக்கு. அதை பார்த்து அவருமே கதறி கதறி அழுகிறாரு. இதுலேருந்து ஹீரோட பக்கத்து என்னோட உடம்புல பொருத்தி நான் இம்மோட்டலாக மாலை நினச்சினேங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக. அதோட ஹீரோயினுமே காசு கொடுத்துட்டு இன்னொரு ஹீரோட பாகத்தை வந்து வாங்கிக்கோங்க, இம்மோட்டல் ஆர்டர்ஸ்க்கு போகக்கூடிய ரூட் வந்து சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூட்டு கேட்டு வாங்கிட்டு அந்த இம்மோட்டல் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஹீரோயினி கிளம்புறாங்க. சயின்டிஸ்ட் எமர்ஜென்சின்னு அந்த ஹெட்டை கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அங்கே இறந்து போன அந்த பையனோட உடம்பு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக எக் மாதிரி மாறி இருக்கு. அதை வந்து அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இம்மார்ட்டல் ஆர்டர்ஸ்க்கு போகிற ரூட்டில் தான் அந்த ரிவர் இருக்குது. அங்கே போயிட்டு போகலாங்கிற மாதிரி ஹீரோயினி பிளான் பண்ணி அந்த ரிவர் இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த ரிவர் எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணுமே இந்த டைரக்ஷனில் அண்டர் ரூமில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தங்குறதுக்கு ரூம் வேணுமாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அப்படியே ரூம் சாவியை வாங்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ஹீரோ மான்ஸ்டருமே நம்ம ஹீரோயினி துரத்துது. அதனால் அந்த ஹீரோ மான்ஸ்டர் ஹீரோவை துரத்தும் போது ஹீரோனி அங்கே இருக்கிற ஒரு டேபிள் ஷூட் பண்ண அது அந்த ஹீரோ மான்ஸ்டர் மேலே விழுந்துருது. அவரை ஹீரோமே அவனோட பவர் யூஸ் பண்ண அந்த பவர் அந்த ஹீரோ மேலே வந்து யூஸ் ஆகலை. அந்த ஹீரோ மான்ஸ்டர் முடிச்சிருது. இந்த இடத்துல இந்த சீன் கட் பண்ணிட்டு ஹீரோயினி ஒரு ஹைட்டான விஷயத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அது வந்து ஹீரோ மான்ஸ்டர் கிடையாதாம்மா, அது ஒரு கரடி. அது முடிகிறதுனால பார்க்கறதுக்கு ஹீரோ மான்ஸ்டர் மாதிரி இருந்திருக்கு.
அது போற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாங்கிற மாரி பிளான் பண்ணி மேலயே இருக்காங்க. சாயங்காலமே ஆயிருது. ஹீரோயினி கீழ பாக்க அங்க கரடி இல்ல. இருந்தாலும் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, அது வரவும் அத ஷூட் பண்ணிடலாங்கிற மாரி சொல்லிட்டு, கன்லேருந்து பேட்டரிய கழட்டி தெரியாம பேட்டரிய வந்து கீழ போட்டுறாங்க. கீழ வந்து அந்த பேட்டரிய நம்ம ஹீரோவுமே எடுத்துட்டு வரும்போது, அந்த கரடி நம்ம ஹீரோவ சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவுமே மேல ஏறி அந்த பேட்டரிய வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து குடுத்துர்றான். அதோட ஹீரோயினியுமே அந்த கரடி கொல்றதுக்கு ஒரு பிளான் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து கீழ இறங்குவானாமா. அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து இறங்குவாங்களாமா. நம்ம ஹீரோ இறங்கி வர்றத பார்த்து அந்த கரடி வந்து வந்துருமாமாம். நம்ம ஹீரோயினி கீழ இறக்கி விட்டுறணுமாமா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கரடிய வந்து ஷூட் பண்ணிருவாங்களாமா. அதுக்கேட்ட நம்ம ஹீரோவுமே அந்த கன் அடிக்கிறதுக்கு ஷூட் பண்ணாம மக்கர் போணும். அந்த மாரி ஆயிடுச்சுனாங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோயினி அப்படி ஆச்சுன்னா நீ போற வரைக்கும் அந்த கரடிய நான் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறேங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த கரடிய வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கல் எடுத்துட்டு வரான். அத பார்த்தா நம்ம ஹீரோயினுமே நீ போலையாங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கேட்ட நம்ம ஹீரோவுமே உன்ன இப்படி விட்டுட்டு நான் போயிருவேனாங்கிற மாரி வந்து சொல்றாப்புல. அந்த கரடிய அட்டாக் பண்ணி இறந்தவங்கள்ல ஒருத்தர் உயிரோட இருந்திருக்காரு. அவர ஹீரோவும், ஹீரோயினியும் காப்பாத்தியிருக்காங்க. அந்த விஷயத்த பத்தி ஹீரோவும், ஹீரோயின்ட்டயும் ரூம் வேணுமான்னு கேட்ட பொண்ணுகிட்ட 2 பேரும் விசாரிச்சுட்டு போறானுங்க. விசாரிச்சுட்டு போனவங்க நம்ம ஹீரோக்கு அடி வாங்குன குரூப்ப சேர்ந்தவங்க தான். இவனுங்களாவே 100% பியூரான வாட்டர் அங்க கிடைக்குதுங்கிற மாரி மார்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. அத பார்த்து சில பேர் அங்க போக, அங்க இருக்கிற அந்த கரடிய அவங்களுக்கு போட்டு தள்ள, அவங்ககிட்ட இருக்கிற பொருள அவங்க எடுத்துக்கலாங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துல ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினிட்ட ஹீரோ சேர்ந்து இருக்கலாங்கிற மாரி ட்ரை பண்ண, அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுமே அந்த செவுத்துல இருக்க சில ரூல்ஸ்லாம் காமிச்சுட்டு, இங்க இந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோவ அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போயி, ஹீரோவோட ஒண்ணா இருக்கலாங்கிற மாரி ட்ரை பண்ண, அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட செஸ்ட்ல கை வைக்க, ஹீரோவோட பவர் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ உடனே கைய எடுத்துட்டு கத்துறான். அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயினியுமே அந்த ரூமுக்கு வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோவ தப்பா நினைச்சுட்டு அந்த பொண்ணுட்ட நம்ம ஹீரோவ சாரி கேட்க வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு நம்ம டோக்கியோட கனவுல வர மாரி காட்டுறாங்க. டோக்கியோவுமே முழிச்சிடுறா. டோக்கியோ வாமிட் எடுத்துருப்பாள. அவளுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையாங்கிற விஷயத்த செக் பண்றதுக்காக வந்திருக்கா. அதோட அவளுக்கு செக் பண்றதுக்காக வந்திருக்கிறது அந்த சயின்டிஸ்ட் தான். அவருமே டோக்கியோவோட ஷூஸ வந்து பார்க்குறாரு. ஹீரோ, ஹீரோயினி அவங்க ஜர்னி வந்து கன்டின்யூ பண்றாங்க. டோக்கியோ வந்து தூங்கிட்டு இருக்கிற மாரி கேமரால தெரியுதா? ஆனா அவ முழிச்சு தான் இருக்கா. எங்கேயோ போறா. சயின்டிஸ்ட்ட வந்து காட்டுறாங்க. அவரு டோக்கியோவோட ஷூவோட ஃபோட்டோவையும், அந்த வால் அந்த மார்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. 2மே ஒரே விஷயம்னு கண்டுபிடிச்சுறாரு. டோக்கியோ தான் அந்த ரூமுக்கு போயிருக்காங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. டோக்கியோ வந்து கோனோட ரூமுக்கு தான் வந்து போயிருக்கா. ஆனா கேமராலேருந்து பார்க்கும்போது கோனா தூங்கிட்டு இருக்கிற மாரி தான் தெரியுது. அதோட டோக்கியோவும், கோனாவும் ஒண்ணா இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. ஹீரோவும், ஹீரோயினியும் வாங்குன அந்த ஒரு மேப்ல அந்த ரிவர்ல 100% பியூரான வாட்டர் இருக்குங்கிற மாரி மார்க் பண்ணி இருந்திருக்கு. ஸோ அங்க ஹீரோ தெரு அந்த ஹெவன்கள பேசி இருந்தாலும் இருக்கலாங்கிற மாரி ப்ரிடிக்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. அவங்க அந்த ரிவருக்கு போன பிறகு தான் அந்த மேப் வந்து ஃபேக்குங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிரோகோ மான்ஸ்டரோட பாடி பார்ட்ட ஹியூமனோட பாடியில இம்ப்ளான்ட் பண்ணா அவங்க இம்மார்டலா மாறிடுவாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு தீசிஸ் மாரி தான். அதாவது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாரி. ஸோ ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.